எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செல்வ செழிப்புக்கே உகந்த கிழமையாக சொல்லப்படக்கூடிய புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆஷாட பஞ்சமி திருநாளின் பொழுது நீங்கள் இரவு 12 மணிக்குள்ளே இல்லை இரவு தூங்க செல்வதற்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடியில் எந்த ஒரு பொருளை ரகசியமாக சேர்க்கணும், இதனால் எப்பேற்பட்ட பலன்கள் அனைத்தையுமே பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே கஷ்டங்கள் அனைத்துமே பொடி பொடி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு சரணடைய வேண்டிய ஒரு உன்னதமான தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வாராகி அன்னை. இந்த குறிப்பிட்ட வாராகி அன்னைக்கு உகந்த ஆஷாட பஞ்சமி திருநாளின் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட விசேஷம் முடிச்ச நம்ம வீடுகளில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயமாக ஏற்றணுங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு நம்ம சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 பொருட்கள் சேர்க்கப்பட்ட ஒரு விசேஷ நீரை நம்ம வீட்டினுடைய தலைவாசலில் தெளிப்பதன் காரணமாக எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, தீய சக்தியினுடைய தாக்கம் வேரூன்றி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, அது அனைத்துமே விலகி நம்மளுடைய தலைமுறையை காக்கும் கவசமாக இந்த நீரானது நமக்கு மாற்றி தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இன்னொரு விளக்கமான பதிவும் இருக்குது. இப்படி இந்த 2 பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த பதிவினுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும். அது வங்கி கடனாக இருந்தாலும் சரி, வாகன கடன், நகை கடன், வீட்டு கடன், இப்படி எந்த ஒரு கடன் சுமையால் நீங்கள் அவதிப்பட்டாலுமே அது அனைத்துமே நொடிப்பொழுது விலகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த செல்வ செழிப்புக்கு உகந்த நாளாக சொல்லப்படக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆஷாட பஞ்சமி நாளின் பொழுது செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக கை கொடுக்கும். வாராகி அன்னைக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நிறைய சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் அனைத்தையுமே சொல்லுவோம். சிவப்பு நிற மலர்கள் கொண்டு வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு, வாராகி அன்னையினுடைய திருவுருவ படத்திற்கோ விக்கிரகத்திற்கோ அலங்கரிப்பது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் சிவப்பு திரியிட்ட தீபம் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பானது. நல்லெண்ணெய் விட்ட அகல் தீபம் 5 முகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 5 முகங்களில் 5 சிவப்பு திரியிட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. மாதுளை கனி, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, இது அனைத்தையுமே நைவேத்தியமாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி நம்ம செய்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு வாராகி எண்ணெய்க்குரிய 12 துவாதச நாமங்களை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரும். நீங்கள் பெரிய அளவில் பூஜைகள் எதுவுமே செய்ய முடியல, சரியாக உங்களால் ஒரு 10 நிமிடம் கூட அமர்ந்து நீங்கள் வாராகி எண்ணெய்க்குரிய காயத்ரி மந்திரத்தையோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமோ சரிவர செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த துவாதச நாமங்களை சொல்லி வழிபடுவதன் பலனா வாராகி எண்ணெயினுடைய பரிபூர்ண அருளானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாராகி எண்ணெயினுடைய திருநாமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது துவாதச நாமங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, பஞ்சமி, தண்டநாதேஸ்வரி, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரினி, சிவா, வார்த்தாளி, மகாசேனா, ஆக்ஞா சக்கரேஸ்வரி, அரிக்னி, இப்படி இந்த துவாதச நாமங்களை கண்டிப்பாக இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக நீங்கள் படுக்கையில் உட்கார்ந்துக்கிட்டாவது நீங்கள் இந்த பதிவை கேட்டுக்கிட்டே இந்த 12 நாமங்களை சொல்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. 12 நாமங்களையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து படிப்பது அப்படிங்கிறதும் செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட நாள் நமக்கு அதிர்ஷ்டமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய நாள். ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு புண்ணிய 9 இரவுகள். அப்படி அந்த 9 இரவுகளில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது வாராகி அன்னைக்கு உகந்த ஒரு திருநாள். இப்படி இந்த நாளன்னைக்கு இந்த மாதிரி 12 நாமங்களை சொல்லி வழிபடுவதன் பலனா பில்லி, சூனியம், கந்திருஷ்டி, இந்த மாதிரி தீய சக்திகள் எதுவுமே நம்மளை நெருங்க விடாமல் அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் விரட்டடிப்பால் அன்னை அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் இந்த செயலை கட்டாயமாக நீங்கள் செய்திருங்க. இதை தவிர்த்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய 2 பதிவுகளில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே கடைபிடித்து பாருங்கள். கட்டாயமாக நல்ல திருப்பங்கள் உங்களை தேடி வரும். இதை தவிர்த்து கடன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். வங்கி கடன் வாங்கியிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு கடனை வாங்கிட்டு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். அப்படியே நம்ம திருப்பி செலுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கடன் எப்படியாவது சீக்கிரம் தீந்துட்டா போதுமே அப்படிங்கிற அந்த மனசுமையானது கூடிக்கிட்டே இருக்கும். இப்படி இந்த சுமை அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அற்புத திருநாளானது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய பரிகாரத்தின் பலனா நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும். பொதுவாகவே
நம்ம வீட்டில் கல்லுப்பு ஜாடி அப்படிங்கிறத வைத்திருப்போம். உப்பு ஜாடி வைத்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கல்லுப்பை நிரப்பி வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் தூளுப்பு, இந்துப்பு இந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாலுமே இந்த குறித்த நாளன்னைக்கு கல்லுப்பு நீங்கள் ஜாடியில் நிரப்பிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு பொருளை ரகசியமாக நீங்கள் மறைத்து வைத்து அனுதினமுமே அந்த கல்லுப்பை நீங்கள் வீட்டில் சமையல் செய்யும் பொழுது சமையலுக்காக பயன்படுத்துவதன் பலனாக கட்டாயமாக நல்ல திருப்பங்கள் நம்மளை நாடி வரும். ஏன்னா நமக்கு ஒரு சில நேரங்களில் அந்த சிந்தனை தெளிவு பெறாததன் பலனாக நம்ம எந்த ஒரு காரியத்தை தொட்டாலுமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படாத நிலை இருக்கும். இப்படி நம்ம இந்த குறித்த நாளன்னைக்கு வாராகி எண்ணெயை வணங்கி நம்ம கைகளில் இந்த பொருளை வைத்து அதை கல்லுப்பு ஜாடியில் சேர்த்து அந்த கல்லுப்பை அனுதினமுமே பயன்படுத்தும் பொழுது நமக்கு சிந்தனையானது தெளிவு பெறும். நல்ல ஒரு புத்துணர்ச்சி, ஏதோ ஒரு சுமை விலகினது போல ஒரு நல்ல ஒரு உணர்வு, இது அனைத்துமே ஒன்றுபடக்கூடிய காரணத்தால் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி காண முடியும். சரி, இப்போ நம்ம எந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பொருளை சேர்க்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? சரி, சேர்க்க வேண்டிய பொருள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு வசம்பு. வசம்பு அப்படிங்கிறதே நம்ம எந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறத மனதில் நினைத்து இந்த வசம்பை வைத்து பரிகாரம் மேற்கொள்கிறோமோ அந்த காரியம் கைகூடுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான தடைகளையும் விலக்கி இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மேற்கொள்ளும் பொழுது நிறைய விதமான பிரச்சனைகள் தடைகள் அந்த விஷயத்தை செய்ய முடியாத நிலைக்கு கூட தள்ளப்படுவோம். அப்படி அந்த மாதிரியான தடைகள் அனைத்தையுமே விலக்கக்கூடிய தன்மை இந்த வசம்புக்கு இயற்கையாக உண்டு. அதனால இந்த வசம்பை ஒரே ஒரு ₹1 நாணயத்தோடு சேர்த்து உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்தபடி வாராகி எண்ணெயை மனதார வேண்டி துவாதச நாமங்கள் சொல்ல தெரியும் அப்படின்னாக்கா துவாதச நாமங்கள் சொல்லி வழிபடுங்க. இல்லை வாராகி எண்ணெய்க்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு குறைந்தது 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா கல்லுப்பு ஜாடியில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திடணும். இதை நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை இன்னைக்கு இரவு 12 மணிக்குள்ளே கண்டிப்பாக செய்திருங்க. தலை போகிற வேலை இருந்தால் கூட அது அனைத்தையுமே நீங்கள் ஒரு நிமிஷம் ஓரங்கட்டி வச்சுட்டு இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்யக்கூடிய பட்சத்தில் கட்டாயமாக வாராகி எண்ணெயினுடைய அருளால் எல்லா விதமான கடன் சுமையும் தீரும். இப்படி இந்த பஞ்சமி நாளன்னைக்கு, வளர்பிறை பஞ்சமி நாளன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்துட்டு அந்த வசம்பும் ₹1 நாணயமும் கல்லுப்பு ஜாடியில் அடியில் இருக்கட்டும். நீங்கள் தொடர்ந்து கல்லுப்பை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. கல்லுப்பு எப்படி நமக்கு தீர தீர அந்த கல்லுப்பை நம்ம பயன்படுத்தி சமையலுக்கு செய்யும் பொழுது அது எப்படி தீர்ந்துக்கிட்டே வருதோ அது போல் நம்மளுடைய கடன் சுமையும் படிப்படியாக தீரும். இப்படி இந்த பஞ்சமி நாளன்னைக்கு நீங்கள் செய்து வைத்த இந்த பரிகாரத்தால் கடன் சுமை தீர்வதற்குண்டான நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கல்லுப்பு தீர்ந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து வரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளோ இல்லை பஞ்சமி திதியே வருது அப்படின்னு சொன்னால் இதே முறையை நீங்கள் கையாண்டு பாருங்கள். வெகு விரைவிலேயே கடன் சுமை அப்படிங்கிறதுலேருந்து உங்களால் விடுபட முடியும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆஷாட பஞ்சமி திருநாளானது நமக்கு இந்த வருடம் அற்புதமான சேர்க்கையோடு, அதாவது புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் செல்வ செழிப்புக்கு உகந்த இந்த புதன்கிழமை நாளின் பொழுது கல்லுப்பு ஜாடியில் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை ரகசியமாக நம்ம மறைத்து வைக்கணும். இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.